सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। आरम्भणादिवचसा खलु निर्विकल्प प्रत्यक्ष बुद्धि मनुष्यस्य विकल्प बुद्धेराभासतां मुनिरुवाच तदास्य भावो विज्ञायते स्फुटतरो गुडजिह्विकायाम्। இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியங்கிற அதிகரணத்துல சூத்திரத்துல நிர்விகல்பக ஞானஸ்ய பிராமாண்யம் அதிகல்பக ஞானஸ்ய அப்பிராமாண்யம் ஒரு அபிப்பிராயம் கிடைக்கிறது. அப்படி சொன்னால் இது பௌத்த மதம் மாதிரி ஆயிடுமேன்னு ஒரு சந்தேகம். ஏன்னா நிர்விகல்பக ஞானம் மட்டும் தான் பிரமாணம் என்கிறது அவருடைய சித்தாந்தம், பௌத்தாவுடைய சித்தாந்தம். இதுதான் இங்கே சொல்றதுன்னு சொன்னால் பௌத்த மதம் மாதிரி ஆயிடுமேன்னு கேள்வி. அதுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி இல்லை, நிர்விகல்பக ஞானம் எல்லாமே பிரமாணம் என்ற அபிப்பிராயத்துல நிர்விகல்பக ஞானம் பிரமாணம் இல்லை, நிர்விகல்பக ஞானமா இருந்தா பிரமாணம் அப்படி அபிப்பிராயத்தை சொல்லல. ஆனால் நிர்விகல்பகம் என்கிறது சதிகல்பகத்தை அபேட்சிச்சு வேல்யூ இருக்கு. ஏன்னா அதுல மற்ற எவ்வளவு ஞானத்துல அந்த திருஷ்யங்கள் எவ்வளவு குறையுறதோ அவ்வளவு அது என்ன சொல்றது வேல்யூ இருக்கு. அந்த நிர்விகல்பகத்துல ஒரே ஒரு வஸ்து மட்டும்தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு சதிகல்பகத்தை அபேட்சிச்ச நிர்விகல்பக ஞானத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு என்ற அபிப்பிராயத்துல அப்படி சொல்றத சொல்லியிருக்கார். எங்களுக்கு காமிக்கிறார். உடலிஷ்விகாயாம் யதா சிக்கரகம் ஔஷதம் ஜிஹ்வாயாம் உடலேவனேன பாலான் பாயந்தி. அது பிரசித்தமான உதாரணம். ஒரு சிக்கரகமான ஔஷதம் குழந்தைக்கு கொடுக்கணும்னா அது சாப்பிட மாட்டான். அப்ப அதுக்கு ஒரு குடம் கொஞ்சம் மதுரமா அதுக்கு ஒரு சேர்த்து கொடுத்து சாப்பிட வைக்கிற மாதிரி சிக்கரகம் ஔஷதம் ஜிஹ்வாயாம் உடலேவனேன பாலான் பாயந்தி ந தத்திர தேஷாம் உடலேவனே தாற்பயம். அந்த குடம் சேர்க்கிறதுக்கு உபயோகம் ஒன்றும் இல்லை, வேற எந்த உபயோகமும் இல்லை, இதனை சாப்பிட வைக்கணும் தான் உபயோகம். இதனால விடலேபனே தாற்பயம் நாஸ்தி தத்து அத்தாதி பிரதிபத்தி கிரமம் அபேட்ச நிர்விகல்பக புத்தேகே பிராமாண்யாங்கீகரணம் சூத்திரகாரஸ்ய தத்து தத்துவ தாற்பயம் இருக்கு. அந்த பிரதிபத்தி கிரமம் வச்சிருந்த அதிகல்பக புத்தியோட நிர்விகல்பக புத்திக்கு பிராமாண்யம். அது எப்படின்னா, அந்த ஆரம்பணாதிகரணத்துல யதா சௌமிய ஏகேன விற்கத்தேன சர்வம் பிரண்மய விஞ்ஞானஸ்யா வாதாரணம் விகாரோ நாமதேய மிருத்திகேதேவ சத்தியம் வருது இல்லையா? என் மிருத்திக சத்தியம் அர்த்தமா? மிருத்திக சத்தியம் இல்லை, ஆனால் கடத்தை அபேட்சித்து மிருத்திக சத்தியம். அப்படி இது வச்சுட்டு சொல்றாரு. மிருத்திக சத்தியம் அர்த்தம் இல்லை, கடத்தை அபேட்சித்து கடத்துல எவ்வளவு நாமரூபங்கள் இருக்கோ அதோட கொஞ்சம் குறைச்சு மிருத்திகைக்கு அப்படி ஆபேட்சிகமா சொல்றது. மிருத்திக சத்தியம் சொன்னா மிருத்திக சத்தியம் அர்த்தம் இல்லை. எப்படி அந்த கடத்தை அபேட்சித்து மிருத்திக சத்தியமோ கடம் பாதித்தாலும் மிருத்திகையா நிற்கிறது. அப்படி பார்த்தாலும் இதுக்கு பரம காரணமா எது இருக்கோ அதுதான் சத்தியம். மற்றபடி எல்லாமே வித்தியை காமிக்கிறதுக்காக உதாரணம் கொடுத்திருக்கா இல்லையா? கம்பேரிட்டிவ் அவ்வளவுதான். அந்த ஒரு அபேட்சையை வச்சுட்டு அப்படி சொல்லியிருக்கார். அவருதான் கிரகிக்கணும்னு காமிச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்த ஸ்லோகம். சத்தம் பிரயோகை ஜைவினிதத்து வாத எல் லட்சணம் ததுபயோ சமமேவ வித்யா ஆபாவதஸ்ததர்த்த யுக்தி நிவேதனம் சத தன்மாத்திர சம்விதி நிஷீததி நிர்விஷயம். ஒரு லட்சணம், பிரத்யக்ஷத்துக்கு ஒரு லட்சணம் கொடுத்திருக்கார் ஜைவினி. உண்மையா ஜைவினியும் பாதராயனும் ஒன்றும் பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் லட்சணம் சொல்றதுக்காக வந்தவா கிடையாது. இதெல்லாம் சாமானிய சாஸ்திரத்திலேயே இருக்கிறது. அவ்வளவுதான். பிரத்யக்ஷ பிரமாணம் நாமக்கையும் அனுமான பிரமாணம் நாமக்கையும் இவங்க சொல்ல வேண்டியதுக்கு சொல்றதுக்காக வரல. பாதராயணன் ஒண்ணுமே சொல்லல. பிரம்மசூத்திரத்துல பிரத்யக்ஷ லட்சணம் ஒண்ணுமே சொல்லல. வேதாந்திகளுக்கு எத்தனை பிரமாணம் ஒன்றும் சொல்லல. ஆனா ஜைமினி என்ன சொல்றார், பிரத்யக்ஷ
பிரத்யக்ஷத்துக்கு மட்டும் லட்சணம் சொல்றேன். சத்வம் பிரயோகே இந்திரியஸ்ய புருஷஸ்ய இந்திரியானாம் புத்தி ஜென்மா தத் பிரத்யக்ஷம். ஜெய்மினிய சூத்திரம். சத்வம் பிரயோகே புருஷஸ்ய இந்திரியானாம் புத்தி ஜென்மா தத் பிரத்யக்ஷம். இப்படி ஒரு சூத்திரம் இருக்கு. இத அங்கேயும் கேட்கலாம், ஜெய்மினி எதுக்கு பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் சொல்லணும்? ஜெய்மினி கர்மகாண்ட வாக்கியத்தினுடைய தாற்பயம் நிரூபணம் பண்றதுக்கு எப்படி எல்லாம் தாற்பய லிங்கங்கள் யோசிக்கணும் என்றது காமிக்கிறதுக்கு ஜெய்மினி சூத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இங்க பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கோ அனுமானத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கோ ஒன்றும் இடமே இல்லை, அதுக்கு அவசரமே இல்லை. அப்படின்னா அவசரம் சொன்னா அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அந்த கான்டெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜெய்மினி எதுக்கு லட்சணம் சொல்றாருன்னு கேட்டா, பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் சொல்றதுக்காக ஜெய்மினி வரல. ஆனால் சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா சொல்றாரு இல்லையா, தர்மத்துக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா சோதனைவ பிரமாணம். அதுக்கு ரெண்டு அர்த்தம். அந்த சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா சூத்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு சோதனா பிரமாணம் அர்த்தம், இன்னொன்னு சோதனா ஏவ பிரமாணம். சோதனா பிரமாணம் ஏவா ரெண்டு அர்த்தம். தர்மத்தை தெரிய வைக்க சோதனா தர்ம விநாயக வாக்கியங்கள், விதி வாக்கியங்கள். எது தர்மம் எது அதர்மம் என்றது நம்மளால சாதாரணமா யோசிக்க முடியாது. நம்ம நினைக்கிறது வேற அதர்மமா கூட இருக்கலாம், தர்மம் நினைக்கிறது அதர்மமா இருக்கலாம், அதர்மம் நினைக்கிறது தர்மமா இருக்கலாம். ஆனா சோதனையை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணணும் நிறைய அபிப்பிராயம். இதுக்காக சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா சூத்திரம் கொடுத்திருக்காங்க. சோதனா பிரமாணம் ஏவா ஒரு அர்த்தம், இன்னொன்னு சோதனா ஏவ பிரமாணம், வேற பிரமாணம் கிடையாது. அந்த ஏவா அங்கேயும் இங்கேயும் போகணும். இதுல சோதனா ஏவ பிரமாணம் சொல்றது இல்லையா, அங்க என்ன எது இல்லை, சோதனைதான் பிரமாணம் சொன்னால் எது கிடையாது, எது பிரமாணம் இல்லை, இந்திரியம் பிரத்யக்ஷம் பிரமாணம் கிடையாது, அனுமானம் பிரமாணம் கிடையாது அர்த்தம். இந்த விதிவாக்கியங்கள் ஒன்றுதான் தர்மத்துக்கு பிரமாணம், மற்றபடி பிரத்யக்ஷமோ அனுமானமோ ஒன்றும் இந்த தர்மத்துக்கு பிரமாணம் இல்லை என்ற அர்த்தம் அதிலிருந்து கிடைக்கிறது. அந்த ஒரு அபிப்பிராயத்தை நிரூபணம் பண்றதுக்காக இந்த பிரத்யக்ஷ சூத்திரம் வந்திருக்கு. அப்படின்னால் பிரத்யக்ஷம் ஏன் பிரமாணம் இல்லை என்றது சொல்லி ஆகணும். அதுக்காக லோக பிரசித்தமான பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணம் அவர் எடுத்து காமிச்சிருக்கார் ஜெய்மினி. அது என்ன லட்சணம்? சத்வம் பிரயோகே புருஷஸ்ய இந்திரியானாம் புத்தி ஜென்மா தத் பிரத்யக்ஷம். சத்வம் பிரயோகே சொன்னால் சதாசக சம்பிரயோகே, சம்பிரயோகம்னா சன்னிகர்ஷம், கான்டாக்ட், ஐ கான்டாக்ட், ஐ இல்ல மட்டும் இல்ல இந்திரிய விஷய சம்பந்தம் அர்த்தம். இருக்கிற விஷயத்தோட உள்ள சம்பந்தத்தினால இந்திரியங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தத்தினால சன்னிகர்ஷத்தினால வரக்கூடிய ஒரு புத்தி, புத்தி ஜென்மா, ஞானம், ஜாயமானம் ஞானம் அர்த்தம். அதுதான் பிரத்யக்ஷ ஞானம். இது வந்து புது லட்சணமே கிடையாது. இந்திரியா சன்னிகர்ஷஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் ஐயாயிரா சொல்றா, அதுதான், வேற புது லட்சணமே கிடையாது. இப்போ புதுசா உங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைன்னா எதுக்கு இங்க சொல்லணும் கேட்டா, புதுசா நான் லட்சணம் சொல்றதுக்காக வரல, இதுதானே பிரத்யக்ஷம். அப்படி இருக்கும் பொழுது இது தர்மத்துக்கு பிரமாணம் ஆகாதுன்னு அர்த்தம். அதுதான் தாற்பயம். ஏன்னா தர்மம் என்றது இப்போ கண்ணால தெரியக்கூடிய விஷயம் இல்லை, அந்த மாதிரி இந்திரியத்தினாலே தெரியக்கூடிய விஷயம் இல்லைன்னு காமிக்கணும் இல்லையா. அதனால பிரத்யக்ஷ ஞானம் என்றது எப்படி வருது சொன்னால், இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற சன்னிகர்ஷத்தினால வர வேண்டிய ஞானம் தானே பிரத்யக்ஷம். அதனால பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தர்மத்தை கிரகிக்க முடியாது. இது தர்மம் அது தர்மத்தை கிரகிக்க முடியாது. ஏன் கிரகிக்க முடியாது? இப்போ யாகாதிகள் தர்மம்னு சொல்றது, யாகாதிகள் யாகம் மட்டும் இல்லை, எது விதிச்சிருக்கோம் வேதத்துல பண்றதுக்காக எது சொல்லப்பட்டிருக்கோ அது தர்மம்னு சொல்லி ஆகணும். அது கண்ணால பார்க்க முடியாதா? யாரும் நடக்கிறத கண்ணால பார்க்க முடியாது, நடக்கிறது தெரியாது இல்லையா. ஏன் பிரத்யக்ஷம் இல்லையான்னு சொல்றது கேட்டா அப்படி இல்லை, நமக்கு அது ஒரு ஒரு கிரியை நடக்கிறது தெரியும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு ரிச்சுவல் நடக்கிறது அவ்வளவுதான் தெரியும். அது ஒரு தர்மம் என்றது தெரியாது. ஒரு தர்மம் ஏன் சொல்றது, அந்த கிரியையை சில கிரியையை இப்படி பண்றதா தர்மம், எப்படி பண்ணக்கூடாது இது அதர்மம். அது தர்மம் என்ற நிலைமையில் அது பார்க்க முடியாது. धर्मत्वेन रूपेण द्रष्टुं शक्यते, शास्त्रीय भाषया उच्यते क्रियात्वेन रूपेण द्रष्टुं शक्यते, धर्मत्वेन रूपेण द्रष्टुं शक्यते. அது தர்மம் என்று தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு கிரியை தெரியும். ஒரு மனுஷனை பார்த்தால் மனுஷனா தெரிஞ்சுக்க முடியும், பிராமணன் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சாதான் அப்புறம் தான் தெரியும்.
ब्राह्मणत्वेन द्रष्टुं न शक्यते, ब्राह्मणत्वेन द्रष्टुं न शक्यते, मनुष्यत्वेन द्रष्टुं शक्यते. शरीरं பார்த்தாலே தெரியும், மனுஷன் தெரியும், அவ்வளவுதான், கண்ணால தெரியும். பிராமணன் தெரியாது, கண்ணால பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ சில லிங்கங்கள் பார்த்தா ஊகிக்கலாம், அவ்வளவுதான், அதுவும் கரெக்டா ஊகிக்க முடியாது. அப்படி ஒரு நாட்டியம் ஒரு நடனா கூட அப்படி இருக்கலாம் இல்லையா, சொல்ல முடியாது. அதனால இப்படி இருக்கிறதுனால தர்மம் என்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால கிரகிக்க முடியாது இல்லை என்றது காமிக்கிறதுக்கு ஜைமினி சூத்திரம் போட்டிருக்கா. தத்வம் பிரயோகே புருஷஸ்ய இந்திரியானாம் புத்தி ஜன்மா தத் பிரத்யக்ஷம். புருஷஸ்ய புத்தி ஜன்மா இந்திரியானாம் தத்வம் பிரயோகே புருஷஸ்ய ஏதோ புத்தி ஜன்மா பவதி, புத்தியுடைய ஜென்மா உண்டாகிறதோ அதுதான் பிரத்யக்ஷ ஞானம் சூத்திரம். இது இங்க எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, தத்வம் பிரயோக இது ஜைமினிரத்யுவாத எல் லட்சணம், எந்த ஒரு லட்சணம் ஜைமினி சொல்லியிருக்காரோ அது உபயோ சமமேவ வித்யா. அது ஜைமினிக்கு மட்டும் இல்லை, பாதராயணனுக்கும் ஒரு சம்மதம். அது உபயோ சமமேவ வித்யா. ஆபாவத தது அர்த்த யுக்தி நிபீடனம் சது தன்மாத்திர சம்விதி நிஷீததி நிர்விசங்கம். இங்க என்ன ஒரு விசேஷம் கேட்டா, இந்த பிரத்யக்ஷ சூத்திரத்துல சத்வம் பிரயோகேன்னு இருக்கு. சதாசக சம்பிரயோகே அங்க ஒரு சது என்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அது நமக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. இருக்கிற விஷயத்தோட சம்பிரயோகம் தான் அபிப்பிராயம் அதுல. ஆனா சதுன்னு போட்டிருக்கு. சத்வஸ்துனா சக சம்பிரயோகே சதி ஜாயமானம் ஞானம் பிரத்யக்ஷம். தெரியாது இல்லையா? வேதாந்தத்தில் எப்படின்னா இருக்கிற விஷயம்னா ஒண்ணுதான். வேதாந்த திருஷ்டியில் அதை கொண்டு வந்தால், வேதாந்த ஸ்டைல்ல அதை எடுத்துட்டு வந்தால், ஜைவினிக்கு அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அந்த வார்த்தையை எடுத்துட்டு நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு வந்தால், இருக்கிற விஷயத்தோடு அன்னிகரிஷம் வந்தால் வரக்கூடிய ஞானமே பிரத்யக்ஷம். இருக்கிற விஷயம்னா என்ன ஒண்ணுதான். அது இருக்கிற விஷயம் என்ற அர்த்தத்துல வார்த்தை போட்டிருக்கேன் ஜெய்மினி. மற்றபடி அப்ப என்ன ஆச்சுன்னா தன்மாத்திர விஷயம் பிரத்யக்ஷம் கிடைக்கிறது, சத்து தெரியுது, அவ்வளவுதான். அதுல இன்னும் நம்மளுடைய யுக்தி கலந்து வரும்பொழுதுதான் பல விஷயங்கள் அதுல விகல்பங்கள் தெரியுது. தன் கடகா தெரியுதுன்னா நமக்கு அதுல நம்மளுடைய யுக்திகள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற வாசனை எல்லாமே சேர்ந்து இருக்கு. சேர்ந்து வரும்பொழுதுதான் யுக்தி நிபீடனம் பார்த்தேன். ஆபாவத அத யுக்தி நிபீடனம் சத தன்மாத்திர சம்விதி நிஷீததி நிர்விசன். யுக்தி நிபீடனம் சொன்னால் நிபீடனம் தெரியும் இல்லையா? அது ஒரு என்ன சொல்றது, யுக்தி கலந்து அதை எடுக்கிறது, ஒரு பீடம் பண்றது. ஆமா, லாஜிக் மூலமா அதை கொஞ்சம் நம்ம சொல்றது என்ன சொல்றது, ஆமா கொஞ்சம் உழைக்கிறது. அதை இருக்கிறது அப்படியே கிடைக்கிறது இல்லை, நம்மளுடைய ஒரு சங்கல்பங்கள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறது. பீடனம் அது இருக்கிறது அப்படியே இருக்காமல், ஆமா என்ன நம்மளுடைய லாஜிக் அப்ளை பண்ணி, நம்மளுடைய லாஜிக் அப்ளை பண்ணி அதுல சில விகல்பங்கள் சேர்த்துதான் நம்ம கிடைச்சிட்டு இருக்கோம். இது பிரத்யக்ஷம் சொல்லு. அப்பதான் விகல்பங்கள் வரும். இல்லைன்னா நார்மலா என்ன இருக்கிறது அவ்வளவுதான் வரணும். ஆக்சுவலா சதுதான் வரணும், சதுதான் வந்திருக்கணும். அதுல கடகம் தெரியுது, கடகம் ஒருத்தருக்கு கடகம் தெரியுது, இன்னொருத்தருக்கு நீல கடகம் தெரியுது, இன்னொருத்தருக்கு மம கடகம் தெரியுது, இன்னொருத்தருக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரியுது. இதுல அப்போ நம்மளுடைய புத்தி எவ்வளவு விஷயமா இருக்கும், அவளுக்கு இன்னும் விசேஷமா தெரியும் இல்லையா? இது பார்த்தா ஒருத்தருக்கு இன்னொரு சம்ஸ்கிருதம் தெரியுது, இன்னொருத்தருக்கு வேதாந்த சாஸ்திரம் தெரியுது, இன்னொருத்தருக்கு ஸ்லோகம் தெரியுது, இன்னொருத்தருக்கு அது அர்த்தத்தோடு தெரியுது. யாருக்கு அதுல விசேஷ ஞானம் இருக்கோ அவளுடைய யுக்தியினால எல்லாமே கண்ணால பார்த்தா தெரியுதுன்னா எப்படி தெரியுது, கண்ணா பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. பார்த்தா தெரியுதுன்னா என்ன அதுதான் அவ்வளவுதான், அது தெரியும். நமக்கு என்ன இன்னும் பல விசேஷங்கள் தெரியுது, பார்த்தாலே நிறைய விசேஷங்கள் தெரியுது. எப்படி தெரியுதுன்னா நம்மளுடைய யுக்தியினால பல விகல்பங்கள் சேர்த்து வந்து இதெல்லாமே பிரத்யக்ஷம்னு சொல்றது. அவ்வளவுதான், ஒரு பேச்சு அவ்வளவுதான். உண்மையா தன்மாத்திரம் அப்படிதான் சொல்லி ஆகணும். அதுக்கு அந்த ஜைமினியோட சூத்திரம் நமக்கு அனுகூலமா இருக்கு. சத்தம் பிரயோகம் அவர் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு நிஷீதுன்னா இருக்கிறது அங்க போய் உட்கார்றது
அப்படின்னா இந்த இதுல உட்கார் நிஷீததி உட்கார் அங்கே போய் பரியவசியதி அங்கே போய் பரியவசானிக்கிறது அப்படின்னா விசாரம் பண்றதா இருந்தாலும் இந்த பிரத்யக்ஷம் சொல்றோமே இந்திரியத்தினால நம்ம எவ்வளவு தூரம் இந்திரியத்தினால கிரகிக்க முடியும். நம்மளுடைய யுக்தி மூலமா வந்திருக்கக்கூடிய விஷயங்களே எல்லாம் ரிமூவ் பண்றதா இருந்தால் கரெக்டா அந்த இந்திரியத்தினால மட்டும் கிரகிக்கக்கூடியது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டால் அது போய் அந்த சன்மாத்திரத்தில் போய் நிற்கும். சன்மாத்திரத்தில் போய் நிற்கும் சொல்றது இல்லையா, அந்த அர்த்தம் நிஷீததி. அத சன்மாத்திர சம்நிதி, ஒரு சன்மாத்திர ஞானத்துல போய் நிற்கும். பிரத்யக்ஷம் எவ்வளவு தூரம் விஷயத்தை எடுக்கிறது கண்ண சொன்னால் சன்மாத்திரத்தை சொல்லணும், அங்க போய் நிற்கும். அது நிர்விசங்கம் அவதி ஆமா, அதுல அதான் அதனுடைய அங்கேதான் நிற்கும். விசாரம் பண்றதா இருந்தா பாக்கி எல்லாமே நம்மளுடைய யுக்தியினால சேர்ந்தது தெரிஞ்சுக்க முடியும். தத்ராபி துர்கடம் அவைதி யதாவது தத்துவபோதம் விவக்ஷதி விசிருஜ்ய விகல்பஜாலம் கிம் காரணம் வததி ஏன தத்துவகாமி விஞ்ஞானம் அர்த்தம் அவபோதயது அப்பிரபுத்தம் இருக்கு. விஞ்ஞானம் அர்த்தம் அவபோதயது அப்பிரபுத்தம் இருக்கு. ஏதேவம் நிர்விகல்பகார்த்தஸ்ய பிரத்யக்ஷஸ்ய தத்வாவேதகத்வ நேஷ்டவ்யம் நைவம் தத்ராபி பரமார்த்ததः அஜ்ஞாத ஞாபகத்வ அனிரூபணாதித்யாஹ தத்ராபி துர்கடம் அவைதி யதாவது தத்துவபோதம் விவக்ஷதி விசிருஜ்ய விகல்பஜாலம் கிம் காரணம் வததி ஏன தத்துவகாமி விஞ்ஞானம் அர்த்தம் அவபோதயது அப்பிரபுத்தம். என்ன சொல்றாருன்னா பார்த்தா அந்த தன்மாத்திர நிர்விகல்பக ஞானம் மட்டும் ஒரு பிரமாணம் உங்களுடைய அபிப்பிராயமா கேட்டா அப்படி இல்ல. நிர்விகல்பகமா இருக்கிறதுனால மட்டும் அது பிரமாணம்னு சொல்ல முடியாது. எது பிரமாணம் பிரமை, எது பிரமை சொல்லும் பொழுது எதுல அஜ்ஞாதமான விஷயமா வருதோ அதுதான் பிரமை. அஜ்ஞாதமான விஷயம் அது புதுசான விஷயம். அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு அஜ்ஞாதமான விஷயத்தை நிர்விகல்பகமா தெரியறதா இருந்தா அது மட்டும்தான் பிரமை. வேதாந்த சாஸ்திரத்தில் பார்த்தால் என்றது மட்டும் இல்ல, பல தடவை சொல்லியாரு இல்லையா, அஜ்ஞாதமா இருக்கணும். அஜ்ஞாதமான ஒரே ஒரு வஸ்து சைதன்யம். ஏன்னா அஜ்ஞாதம்னு சொன்னால் அஜ்ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம். அஜ்ஞானத்துக்கு விஷயமா சொப்பிரகாச சைதன்யம் ஒண்ணுதான் இருக்க முடியும், மற்றபடி எல்லாம் ஜடம், அஜ்ஞானத்துக்கு விஷயம் இல்லை. அதனால நிர்விகல்பகம் என்றதுனால அது பிரமைன்னு சொல்ல வரல. நம்ம ஆத்மா நிர்விகல்பகம் சைதன்ய மாத்திர விஷயமான ஞானம் பிரமை, மற்றபடி எல்லாம் பிரமந்தான், எல்லாமே பிரமந்தான். ஒரே ஒரு ஞானம் அகண்டாகார ஞானம், இது ஒண்ணுதான் பிரமை, பாக்கி எல்லாமே பிரமம் சொல்லியாங்க. அதான் சொல்றார் தத்ராபி துர்கடம் அவைதி யதாவது தத்துவபோதம் விவக்ஷதி விசிருஜ்ய விகல்பஜாலம். விகல்பஜாலம் விசிருஜ்யா, விகல்பஜாலத்தை நம்முடைய யுக்தியினால சேர்ந்திருக்கக்கூடிய விகல்பங்களே எல்லாமே தள்ளி யதாவது தத்ராபி நிர்விகல்பக பிரத்யக்ஷேதி துர்கடம் அவைதி நிர்விகல்பக சன்மாத்மஸ்யாபி ஜடத்வாத் அஜ்ஞாதத்வாத் சம்பவேன தத் விஷயஸ்ய பிரத்யக்ஷஸ்யாபி பிராமான்யம் துர்கடம் இது ஜானாதி. இன்னும் நிரூபணம் பண்ணும்போது எது தெரிஞ்சுக்க முடியும்னால் இந்த விகல்பங்கள் ஒன்றும் இல்லைன்றதுனால மட்டும் அந்த ஞானம் நிர்விகல்பக ஞானம் யதார்த்த ஞானம் நம்மளால சொல்ல முடியாது. ஏனால் அந்த நிர்விகல்பக ஞானத்தினுடைய விஷயம் சைதன்ய ரூபமோ இல்லையோ என்று நிரூபணம். சைதன்ய ரூபமா இருந்தால் அது யதார்த்த ஞானம். ஏன்னா சைதன்யத்தில் மட்டும்தான் அஜ்ஞானத்தும் இருக்கு. ஒரு நிர்விகல்பகமா தெரியாது. இந்த புஸ்தகத்தையும் நிர்விகல்பகமா தெரிஞ்சுக்க முடியும். புஸ்தக ஞானம் நிர்விகல்பகமா வரலாம், இல்ல அதுல விகல்பங்கள் இல்லாமல் இந்த புஸ்தகத்தையே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை தெரியற மாதிரி, குழந்தைக்கு தெரியற மாதிரி தெரியறவங்க நிர்விகல்பகம் சொல்லலாம். அதனால மட்டும் அது யதார்த்த ஞானம் நம்மளால சொல்ல முடியாது. ஏனால் இந்த ஞானத்துக்கு விஷயம் ஞானம் நிர்விகல்பகமா இருந்தாலும் ஞானத்துக்கு விஷயம் ஜடம் இல்லையா, சொப்பிரகாச சைதன்யம் இல்லை. அதனால என்ன ஆச்சு, அஜ்ஞாபத்துவம் என்ற ஒரு இது கிடையாது. இது அஜ்ஞாபத்துவம் கிடையாது. ஜடத்தில் அஜ்ஞாபத்துவம் இல்லை. அஜ்ஞாபத்துவம் அஜ்ஞான விஷயத்துவம் அது சைதன்யத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தத்ராபி துர்கடம் பிரமாத்மம் துர்கடம் தத்துவபோதம் விவக்ஷதி விசிருஜ்ய விகல்பஜாலம் பரித்யஜ்ய தத்துவஞானம் தத்துவபோதம் யதா விவக்ஷதி ததா துர்கடமேவ தத்ராபி துர்கடமேவ. தத்துவஞானம் என்று சொல்றதுக்கு துர்கடம் தான். ஒரு நிர்விகல்பக ஞானமா இருக்கிறதுனால மட்டும் தத்துவ
ஞானம் நம்மளால சொல்ல முடியாது. இது பௌத்தனோட வித்தியாசம் காமிக்கிறதுக்காக சொல்லுது. பௌத்தனுக்கு நிர்விகல்பக ஞானமா இருந்தா எல்லாமே பிரளயம் யதார்த்த ஞானம் சொல்லலாம். நிர்விகல்பக ஞானமா இருக்கணும். நிர்விகல்பக ஞானம் எதா இருந்தாலும் பௌத்த சித்தாந்தத்துல அது யதார்த்த ஞானம் பௌத்தன் ஒத்துருக்கான். நமக்கு அப்படி கிடையாது. எல்லா நிர்விகல்பக ஞானம் யதார்த்த ஞானம் அர்த்தம் இல்லை. ஆனால் எப்படி இருக்கணும்? நிர்விகல்பகமா இருக்கணும், சின்மாத்திர விஷயமா இருக்கணும். அப்பதான் அது யதார்த்த ஞானம். பௌத்தனுக்கு அப்படி கிடையாது. ஏன் நீங்க அப்படி ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், சின்மாத்திரம் தான் அஜ்ஞாதமா இருக்கும். அஜ்ஞாத தத்துவார்த்த ஞானம் பிரமா, பிரமாயுடைய லட்சணம். கிம் காரணம் வததி சேத்தியேன தத்துவகாமி விஞ்ஞானம் அர்த்தம் அவபோதயது அப்பிரபுத்தம். அப்பிரபுத்தம் அர்த்தம் அவபோதயது தத்துவகாமி விஞ்ஞானம். தத்துவகாமி விஞ்ஞானம் பிரமாணம். தத்துவகாமி விஞ்ஞானம் தத்துவத்தை கவிக்கக்கூடிய விஞ்ஞானம். பிரமை யதார்த்த ஞானம் அர்த்தம், ட்ரூ நாலேஜ். அது எப்படி இருக்கணும்? அப்பிரபுத்தம் அர்த்தம் அவபோதயதி, அஜ்ஞாதம் அர்த்தம் விஷயீகரதி. அஜ்ஞாதமான அர்த்தத்தை விஷயமா பண்ற ஒரு ஞானமா இருந்தால் அதுக்குதான் பிரமேயம் சொல்ல முடியும். அப்படி இருக்கணும்னா அது சின்மாத்திர விஷயமா இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நிர்விகல்பகமா இருக்கணும், சின்மாத்திர விஷயமா இருக்கணும். அப்பதான் சின்மாத்திர விஷயமா இருந்தா அஜ்ஞானமா இருக்கும். அதுக்கு முன்னாடி அஜ்ஞானமா இருக்கு, அதுதான் அஜ்ஞானம் இருக்கு. அதனால சின்மாத்திர விஷயம் நிர்விகல்பகம் ஞானம் ஒன்றுதான் பிரமை. இது வேதாந்தத்துல வந்துருக்கு. சுருக்கமா சொன்னா என்ன? பிரம்ம ஞானம் ஒன்றுதான் பிரமை. அது இப்போ புஸ்தக ஞானத்தில் சைதன்யம் விஷயமா இருக்கு, ஆனா மாத்திர விஷயம் இல்லை, புஸ்தகமும் விஷயமா இருக்கு. அதனால இதை எடுத்துக்க முடியாது. சின்மாத்திர விஷயமான அகண்டாகார ஞானம் சொல்றது இல்லையா, அந்த மோட்சகார காரணமா ஞானம், அது ஒண்ணுதான். இப்போ இப்படி நிரூபணம் பண்ணி பார்த்தால் பிரமையை சொல்ல முடியும். அப்புறம் ஔத்பத்திகே பகவானயம் அப்பிரபுத்தம் அர்த்தம் பிரமாண விஷயம் கதையாம்பூவா அத்ராஹ தத்ர நனு தர்மகதம் பிரமாணம் தத்வார்த்தகாமி கதிதம் பராத்மகாமி. திரும்பி ஜெய்மினியுடைய சப்போர்ட் வாங்கிறார். ஔத்பத்திகே பகவான் அயம், பகவான் அயம் அப்படின்னா ஜெய்மினி. ஔத்பத்திகே, ஔத்பத்திகேன்னு சொன்னா ஒரு சூத்திரம். அது ஔத்பத்திகஸ்து சப்தஸ்யார்த்தேன சம்பத்னஹ தஸ்ய ஞான உபதேசஹ அனுபலப்தே அர்த்தே தத் பிரமாணம் வாதராயணஸ்ய அனபேட்சிதத்வாத். இப்படி ஒரு சூத்திரம் ஔத்பத்திகே சூத்திரே. ஜெய்மினியோட சூத்திரம் ஔத்பத்திக சூத்திரம்னு பேர் அதுக்கு. ஏன்னா ஔத்பத்திகம் ஆரம்பிக்கிறது, அதனால ஔத்பத்திக சூத்திரம்னு பேர் அதுக்கு. அது ஆரம்பத்திலேயே வருது. ஔத்பத்திகஸ்து சப்தஸ்ய அர்த்தேன சம்பந்தः தஸ்ய ஞான உபதேசः தத் பிரமாணம் வாதராயணஸ்ய அனபேட்சிதத்வாத். தத் பிரமாணம் அனுபலப்தே அர்த்தே வாதராயணஸ்ய அனபேட்சிதத்வாத். பெரிய சூத்திரம். இதை எங்க கோட் பண்றாருன்னா, அந்த சூத்திரத்துல ஜெய்மினியும் சொல்லியிருக்கார், அனுபலப்தே அர்த்தே பிரமாணம். அர்த்தம் அனுபலப்தமா இருந்தால்தான் பிரமாணம். அப்படின்னா அஜ்ஞானமான அர்த்தத்தை விஷயமாகி கொண்டது ஏதோ அதுதான் பிரமாணம். அனுபலப்தமான அர்த்தம், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது பிரமாணம் இல்ல, தெரியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது ஏதோ அதுதான் பிரமாணம். அனதிகதாவாத அந்த ஞானத்துவம் பிரமாணத்துவம் பிரமாணத்துவம் இது ஜெய்மினிக்கும் சம்மதம். அந்த வேதாந்த பரிபாஷையிலே வருது ஆரம்பத்துல. அனதிகத அபாதிதார்த்த விஷய ஞானம் பிரமாணம். அனதிகதமா இருக்கணும் விஷயம், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தெரியறது பிரமாணம் பேர் கிடையாது. புதுசா பிரமாணம். இந்த விஷயம் வாதராயணம் சொல்ற ஆக்சுவலா, ஆனா ஜெய்மினி சொல்ற. அதுக்கு வாதராயணத்துக்கு சம்மதம். ஜெய்மினியும் வாதராயணம் ஒரே லட்சணம் சொல்றேன். ஔத்பத்திகே பகவான் அயம் அப்பிரபுத்தமர்த்தம் பிரமாண விஷயம் கதையாம் பபூவா. பிரமாணத்தினுடைய விஷயம் எது கேட்டால் அப்பிரபுத்தமான அர்த்தம் பிரமாணத்தினுடைய விஷயம். இதனால் தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது ஏதோ அதுதான் பிரமாணம் என்றத ஜெய்மினியும் ஒத்துக்கிறேன். கதையாம் பபூவா சொன்னார் அர்த்தம். அந்த சூத்திரத்துல ஔத்பத்திக சூத்திரத்துல அனுபலப்தே தத் பிரமாணம் வாதராயணஸ்யா இருக்கு. ஜெய்மினிய சூத்திரத்தில் வாதராயணம் வருது. வாதராயணஸ்ய அனபேட்சத்துவம் அப்படி அன்னையும் இல்லை. வாதராயணஸ்ய அனபேட்சத்துவம் தான் சூத்திரம் இருக்கு. ஆனால் வாதராயணஸ்ய அனபேட்சத்துவம் அன்னையும் இல்லை. வாதராயண கிரகணம் பூஜார்த்தம் சொல்ற. வாதராயணம் இது சம்மதம் ஜெய்மினி சொல்ற. நான் சொல்ற பிரமாலட்சணம் நான் மட்டும் சொல்றது இல்லை, வாதராயணனுக்கும் இது சம்மதம்.
யார் சொல்றா? ஜெய்மினி சொல்றேன். அதனால அந்த சூத்திரத்துல பாதராயனுடைய பேர் போட்டிருக்கு. அதனால என்ன தெரியுது, இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே அபிப்பிராயம் தெரியுது. ஒரே கட்சி. ஆமா, ஒரே கட்சி. இந்த விஷயத்துல தெரிஞ்ச விஷயத்தை சொல்லக்கூடியது அது. இது முக்கியமா வேத வாக்கியார்த்தம் நிரூபணம் பண்ணும்பொழுது எது உத்தேசியாம்சம், எது விதேயாம்சம், எதை உத்தேசித்து எது விதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்ப தெரிஞ்ச விஷயம் எது, தெரியாத விஷயம் எது பிரிச்சு பார்த்தா தான் அந்த வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். தெரிஞ்ச விஷயத்தை உத்தேசித்து தெரியாத விஷயத்தை விதிக்கிறது. அதனால உத்தேச விதேய பாவத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த விஷயம் அந்த தெரிஞ்ச அம்சம் எது, தெரியாத அம்சம் எது கரெக்டா மனசு வரணும். அதுக்குதான் அப்படி பிரமாலட்சணம் சொல்லணும். இது ஜெய்மினியும் பாதராயனும் ஒரே அபிப்பிராயத்துல சூத்திரம் அப்படின்னா அந்த பிரமாலட்சணத்தை சொல்லி இருக்கார். அதனால என்ன நமக்கு உபயோகம்னால் ஒண்ணும் இல்லை, அஜாதமான விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது ஏதோ அதுதான் பிரமாணம். அப்பேற்பட்ட ஞானம் தான் பிரமை என்கிறத ஜெய்மினி சொல்றார். ஜெய்மினிக்கு சுத்த ஜெய்மினி அந்த மாதிரி விசாரங்கள் வந்து வரல. ஆமா ஆமா, அந்த ஜெய்மினியுடைய அபிப்பிராயத்தை வச்சுட்டு வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன கிடைக்கிறது? சுத்த ஜெய்மினி ஒண்ணுதான், அது விஷயமாக்கி வரக்கூடிய ஞானம் ஒண்ணுதான் பிரமை. மற்றபடி எல்லாம் பிரமம்னு நம்மளால நிரூபிக்க முடியும். அத்தராக தர்மகதம் பிரமாணம் தத்துவார்த்த ஜாமி கபிதம் பராத்ம ஜாமி கேட்கிறார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சைதன்யத்தை மட்டும், சுத்த சைதன்யத்தை மட்டும் விஷயமாக்கி வரக்கூடிய ஞானம் தான் பிரமா என்ற அபிப்பிராயம் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஜெய்மினிக்கும் அது அபிப்பிராயம்